அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஇடி பேப்பர் 2க்கு தமிழ். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா எக்ஸாமுக்கும் தேவையானது தான். டிஇடிக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஏன்னா இது எல்லாமே பள்ளி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொடர் நிறையா வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான முறையில் அமைந்த தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட விடை வந்து பார்த்திங்கன்னா 4வது விடை. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அதேமாரி விருந்தோம்பல் பண்பாடு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் மாறி இருக்குது. இதுக்கு சரியான வரிசை வந்து பார்த்திங்கன்னா 4வது விடை. அடுத்து ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கில வார்த்தையும் அதற்கு இணையான தமிழ் வார்த்தையும் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மாறுதல்னு தெரியும். அப்போ 2வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ன்னு இருக்கணும். அந்த 2வது ஆப்ஷனில் 1ன்னு இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அதனால் 2க்கு 1. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது உருமாறுதல். அதை டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது உருமாற்றுதல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது உருமாற்றுதல். 3க்கு வந்து பார்த்திங்கன்னா 4. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது விடையில். அடுத்தது டிரான்சாக்ட் அப்படிங்கிறது செயல்படுத்துதல். அந்த டிரான்சாக்ஷன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதேமாதிரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது செயல்படுத்துதல். எதுக்காக எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது மாதிரி இல்லாமல் ஏதோ இந்த வார்த்தை வரப்போ நீங்கள் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். அடுத்த டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது படியெடுத்தல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான விடைகள். இதை வச்சு நம்ம வந்து விடையை கண்டுபிடிச்சிக்கலாம் கொடுத்துருக்க 4 சரியான விடையில். அடுத்து 53வது கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா, பிரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. அதாவது இந்த ஒரு நல்ல ஒரு மரத்தில் வந்து அந்த கொம்பினில் இருந்த விரிந்த அந்த கொம்பினில் இருந்த மலரானது பறிக்கப்படும் பொழுது அதுக்கு எவ்வளவு வலி உண்டாகுமோ அது போன்ற வலிகள் உண்டு அப்படிங்கிறத இது எதில் வந்திருக்குன்னா தேம்பாவணியில் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணையன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான். அதாவது இயேசுவோட வருகை வந்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர். அதனால் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் கருணையன் அவரை பற்றி தான் இந்த தேம்பாவணியில் வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு. அதில் வர பாடல் தான் இது. இந்த விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட அப்படிங்கிறது என்னென்னா, அந்த விரிந்த கொம்பினில் இருக்கிற பூவனாது பூவை வந்து கொய்தல் அப்படிங்கிறது பறிக்கிறது. அப்படி பறிக்கிறப்ப என்ன ஒரு துன்பம் வருமோ அது போன்ற துன்பம் அப்படிங்கிறது ஒரு பிரிவின் துயரத்தால் ஏற்படும் வருந்துதல். இதுதான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். அடுத்தது சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். எல்லாத்துலேயுமே இருக்குது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பொறுத்துக நூலாசிரியர் அதோட நூல் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். வீரமாமுனிவர் அப்படின்னாலே உங்களுக்கு வீரமாமுனிவர் இருக்கார். அதேமாதிரி உங்களுக்கு கம்பர் இருக்கார், குமரகுருபரர் இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குமரகுருபரர் பொறுத்த வரைக்கும் நீதிநெறி விளக்கம் அது எல்லாத்துக்கும் தெரியும். குமரகுருபரருக்கு நீதிநெறி விளக்கம், அதேமாரி கம்பரோட திருக்கை வழக்கம் அதுவுமே எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். அப்போ முதல் இதுக்கும் 2வதுக்கும் பார்த்திங்கன்னா 4, 3. அப்போ 4, 3 கடைசி கண்டினியூவாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன்லேயும் 3வதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் வந்து பரமார்த்த குறுகதைகள் எழுதியிருக்காரு, அது தெரியும். அதனால் அது அப்போது 4வது இதுக்கு பார்த்திங்கன்னா 2. இப்போ 4வதுக்கு 2, ஃபஸ்ட்டுக்கு வந்து 4, 3 இருக்குது, 3வது ஆப்ஷன். அதனால் டைரெக்டாக ஆன்சரை இது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா வந்து என்ன இருக்குது அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறது உங்களுக்கு வேதராணிய புராணம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரஞ்சோதி முனிவர். அடுத்து கடல் பகுதிக்குள் மேலுள்ள மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது கொண்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம் தான். நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேகங்களாக கொண்டல்னு சொல்கிறோம். அதனால் 56வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடை கொண்டல். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது கொண்டல்கள். அடுத்து காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளில் தவறான ஒன்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து படிக்கிறப்பே தெரியுது. புதை வடிவ எரிபொருட்களை பயன்படுத்துதல் இருக்குது, அது ஒரு தவறான ஒரு விடை. அடுத்தது மோப்பக்குள்ளையும் அனிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். இந்த மோப்பக்குள்ளையும் அனிச்சம் அப்படிங்கிறது என்ன, ஒரு அனிச்ச மலர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது லைட்டாக
அதோட மேலே ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா அதோட இது மாறும். அதே மாதிரி அந்த மோப்பக்குழையும் மனச்சம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வர விருந்தினரை வந்து நன்கு உபசரிக்க வேண்டும். உங்களோட உபசரிக்கிறதுல ஏதாவது சின்ன உங்களோட முகபாவனை மாறினாலும் அவங்க முகம் மாறிடும். அப்படி விருந்தினர் வந்து நல்லா வரவேற்கணும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதுதான் இதோட உவமையில் விளக்கப்படும் கருத்து. அடுத்து இலக்கண கட்டுக்கோப்பு கூற்று சான்று 2 கொடுத்துருக்காங்க. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும்ப்பா ஆசிரியப்பா. இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும்ப்பா ஆசிரியப்பா. அது சரியான கூற்று. தவறான கூற்று இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவால் அமையப்பட்டதல்ல. திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆனது. அதனால் வந்து கூற்று சரி. அதுக்குண்டான சான்று தவறு. சான்று தவறுனா எதனால் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளுங்கிறது குறள் வெண்பாவால் ஆன நூல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விடை வந்து 3வது விடை ஆப்ஷன் சி. அடுத்து இன்னிசை அலைப்படைகளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னிசை அலைப்படை அப்படிங்கிறது அளபடை அப்படிங்கிறத நீண்டு ஒலிக்கிறது. ஒரு செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓசை குறையனாலும் கூட ஒரு இன்னிசைக்காக நீண்டு ஒலிப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அலைப்படை. அலைப்படை அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்டு ஒலிப்பது. இதுக்கு உண்டானது என்னென்னா கொடுப்பதுவும் அதுக்கப்புறம் துய்ப்பதுவும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னிசை அலைப்படை. இந்த கடைசியில் ஈ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்து சொல்லி செயல்படை. அதனால் கரெக்டாக அசை ஈ அப்படிங்கிறது சொல்லி செயல்படை. அதனால் 3மே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி செயல்படை. இந்த 2வது இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இன்னி செயல்படை. அடுத்தது 61வது கேள்வி. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். இதில் வந்து சீர் எதுகைங்கிறது 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொடுத்த விடைகள் 4 விடைகளில் வந்து பார்த்திங்கன்னா விருந்தினனாக ஒருவன் இந்த 2லேயுமே 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால சீர் எதுகை. இதுக்கு விடை ஆவண்ணா. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடியவர் வெண்ணி குயத்தியார். இதோட விடை என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோட திசையை அறிந்து அந்த நாவாய் அப்படிங்கிற அந்த கப்பலை செலுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த காற்றினோட திசையை நோக்கி அதோட திசையை அறிந்து கப்பலை செலுத்தக்கூடியவர் தான் கரிகால் பெருவளத்தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா போரிட்டு பாண்டிய மன்னன் அதுக்கப்புறம் சேரமான் பெருவளத்தான் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. அதை வெற்றி கொண்டதை வச்சு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து ஜெயித்தப்போ சேரன் பெருவளத்தான் அவரை வந்து இறந்தப்போ முதுகில் வந்து பார்த்திங்கன்னா அம்புப்பட்டு இறந்துருவார். அதை எண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வடக்கிருந்து உயிரை மாற்றிக்கிறாரு. அப்படி மாற்றிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரிகால் பெருவளத்தான் நீங்கள் வந்து சாகடித்த அதாவது பொருள் நீங்கள் வீழ்த்தினாலும் அவர் வந்து அந்த ஒரு அவமானத்தை வந்து அந்த விழிப்புண் அதாவது புறமுதுகில் பட்டு இறந்தாலும் அந்த சேரமான் பெருவளத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரை வெற்றிருக்காரு. அதனால் வந்து உங்களை விட அவரும் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வர இந்த பாடல் தான் இந்த பாடல். ஸோ அதனால் இந்த இது வந்து பாடினது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி குயத்தியார். இதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது கொடை பெருமைகள் பொருந்தாத ஒன்று மறுமையை நோக்கி கொடுத்தல். மறுமையை நோக்கி கொடுத்தல் அப்படின்னா இன்றைக்கி செஞ்சோம்னா நாளைக்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறது கொடை கிடையாது. அதுதான் வந்து அது பொருந்தாத ஒன்று. விடை ஈ. அடுத்து 64வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. குழல்மீன் கறி விருந்து அப்படிங்கிறது சிறுபானாற்றுப்படை. குழல்மீன் கறி விருந்து சிறுபானாற்றுப்படை. அதனால் சிறுபானாற்றுப்படை. அதே மாதிரி இதில் அடுத்தது சீரியாழை பணயம் வைத்து விருந்து, அந்த வீட்டில் இருக்க யாழை வந்து பணயம் வைத்து விருந்து வச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. அப்போது 3க்கு வந்து 4வது ஆப்ஷன், ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன். 3 கடைசியில் 4 இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. அதுதான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். அதனால் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். அடுத்து மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம் சுருளிமலை. அடுத்தது என்னா என்பது எவ்வகை சொல்? அசைச்சொல். அடுத்த கேள்வி உய்முறை அறியேன் ஓர்ந்த உணவிற்கு உறுப்பு இல்லா.
ஓர்ந்த அப்படிங்கிற சொல்லோட பொருள் ஓர்ந்த அப்படின்னா நினைத்த. அடுத்த கேள்வி, மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் என்னும் அச்சிடப்படாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தேசிய நூலகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் வந்து அச்சு வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ள நூலகம் வந்து இங்கிலாந்து, இலங்கை, சிங்கப்பூர் இந்த தேசிய நூலகத்தில் இருக்குது. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இல்லை. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழானது அச்சிடப்படாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம். அடுத்து 69 கூற்று காரணம் வந்து பார்த்திங்கன்னா மாப்போசி சிவஞானம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்தில் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார் அப்படிங்கிற கூற்றும், மாப்போசி அவர்களின் தன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார் என்ற கூற்றும் இரண்டும் சரி. இதனால் இதற்கு உண்டான விடை ஆவண்ணா, முதல் ஆப்ஷன். அடுத்தது, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று பார்க்காமல் கொடுப்பவர் பெருஞ்சாத்தான். இதில் வந்து தவறான இணை கேட்டிருக்காங்க. பொருள் இருக்கான்னு பார்க்காமே கொடுப்பவர் வந்து பெருஞ்சாத்தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது சரியான கூற்று. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவர் அதியமான், சரியானது. மறுமை நோக்கி கொடுக்காதவர் பேகன். மறுமை நோக்கி கொடுக்காதவர் அப்படிங்கிறது அடுத்தது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காமல் கொடுக்குறவர் பேகன். இதில் வந்து இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரின்னு இருக்குது. திருமுடிக்காரி கிடையாது, இது வந்து வள்ளல். அதனால் இதுக்கு சரியான ஒரு விடை மற்ற மூன்றும். இந்த ஈங்கிறது மட்டும் சரியான விடை அல்ல. இரவலை தேடி சென்று கொடுப்பவர் வள்ளல், இது வந்து திருமுடிக்காரின்னு இருக்குது, அது கிடையாது. அதனால் இதை வந்து இதுக்கு ஆப்ஷன் இ. அடுத்தது சரியான அகர வரிசை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. முதல் எழுத்து பா வரிசையில் இருக்குது. பாப்பா பிபி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் இருக்குது. அதனால் இ தான் கடைசியான சரியான ஆன்சர். அடுத்து குழலி. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். தொடரில் உள்ள வகை என்ன அப்படின்னா தொடர் சொற்றொடர். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு இந்த தொடர் சொற்றொடர் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார் இப்படிங்கிறது தொடர்ந்து வருவதனால் தொடர் சொற்றொடர். அடுத்து மயங்கொலி பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த லீ போடணும். அதனால் 4வது ஆப்ஷன் தான் சரியானது. அலைக்கழிக்கப்படுகிறோம், லீ இந்த சிறப்புலா போடணும். 2வது ஆப்ஷன்லேயும் சிறப்புலா இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிகழும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சிறப்புலா போடாமல் குண்டுலா போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவண்ணா அண்டு ஐயனா ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுலேயுமே உள்ள வித்தியாசத்தை அறிஞ்சு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டுக்கணும். அடுத்தது பொறுத்துக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசை தெரியணும். அசையில் வந்து பார்த்திங்கன்னா இரசை இது எல்லாமே மூவசை கொடுத்து அதுக்கு உண்டான வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. நிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நிறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவிலங்காய். நிறை வந்து பார்த்திங்கன்னா கருவிலம்னு வரும். நேர் சேர்ந்தனால காய், நிறை சேர்ந்துச்சுன்னா கனின்னு இருக்கும். இங்கிட்டு இருக்க வார்த்தையும் நம்ம பிரித்தோம் அப்படின்னா இங்கிட்டு இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வாய்ப்பாடம் அப்படியே வரும். அதை வச்சு தான் கொடுத்துறேன். அசை, இந்த புளிமாங்கனி, கோவிலங்காய், தேமாங்கனி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசையாக பிரிச்சிங்கன்னா இந்த இடையில இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அசை வரும். அதனால் அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆவணா. அடுத்து கீழ்காண்பவனவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்கின்றிருக்கு. இதில் முதல்நிலை தொழிற்பெயர் என்ன அப்படின்னா உரை அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அணிந்தாள். அடிக்கோடிட்ட தொடரின் வகை என்ன? பெயரச்ச தொடர். ஏற்கனவே வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னா அந்த வார்த்தையில் ஆள முடியும். அந்த கடைசி எழுத்தை பிரிக்கிறப்போ இதில் வந்து வடித்த தாங்கிறது இத்து கூட்டலா, ஆள முடிச்சுன்னா பெயரச்சம், ஊழ முடிஞ்சுன்னா வினையச்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ வடித்த அப்படிங்கிறது தாள முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறப்போ கடைசி எழுத்தை இத்து கூட்டல் ஆன்னு இருக்கும். ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அதனால் இது பெயரச்ச தொடர். அடுத்தது கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா முகம் கடுத்து உணவிடுதல். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வேக சிந்தாமணி இதில் வர ஒரு பாடல் தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும்
உப்பு சப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு இதை வந்து அன்போடு கொடுத்தோம்னா அது வந்து பெரிய விஷயம், அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து சுவையான உணவை கொடுத்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு முகமலர்ச்சி இல்லாமல் நல்ல விருந்தோம்பல் இல்லை அப்படின்னா அது வந்து சரியான விருந்தோம்பலாக இருக்காது அப்படின்னு விவேகமான சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க. அதாவது முகம் கடுத்து உணவிடுதல்ங்கிறது நீங்கள் அறுசுவையை கொடுத்தாலும் முகம் கடுத்து உணவிடுதல் பயனற்றது அப்படிங்கிறத விவேக சிந்தாமணியில் கூறப்பட்டிருக்கு. அடுத்தது பொறுத்துக. ஆங்கிலம் அதுக்கு இணையான தமிழ் விளக்கம் இருக்குது. கான்வர்சேஷன் நமக்கு ஏற்கனவே கான்வர்சேஷன் அப்படிங்கிறது உரையாடல் தான். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு விடை வந்து ரெண்டாவது ஆப்ஷன் 2 இடத்துல இருக்கிறதுனால ஹோமோகிராஃப். ஹோமோ அப்படின்னாலே ஒரே, ஹோமோ ஒத்த, அதே மாதிரி வரும். இப்போ ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. இப்போ 2வதுக்கு 1 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் டைரெக்டாகவே ஆன்சர் பார்த்துக்கலாம். அடுத்து கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைக்காதும் அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு வந்து இலக்கண குறிப்பு எண்ணுமை. அதுக்கப்புறம் எண்ணுமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மை தொகைக்கும் அந்த உம்முங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறையாமல் டைரெக்டாக வந்துருச்சுன்னா அது எண்ணுமை, மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உண்மை தொகை. இதில் வந்து குண்டலமும் குலைக்காதும் அந்த உம்முங்கிற வார்த்தை நேரடியாகவே இருக்கிறதுனால இது எண்ணுமை. அடுத்து 80வது கொஸ்டின். அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து யாரிடம் கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலேச பாண்டியன் வந்து இறைவனிடம் கூறியது. குலேச பாண்டியன் இறைவனிடம் கூறியது அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து அப்படின்னு குலேச பாண்டியன் இறைவனிடம் கூறியது. அதேமாதிரி இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிய இடம் வட திரு ஆலவாயில் தான் பார்த்தீங்கன்னா இறைவனானவர் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம். அடுத்தது பொருந்திய இணை வந்து பார்த்திங்கன்னா தாமரை, காஞ்சி, அன்னம், மூதூர் இதெல்லாம் மருதத்துக்கு உண்டானது. மீதி இருக்கிறது தவறான பொருத்தம். இது மட்டும் தான் சரியான பொருத்தம். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது தவறான இணை. அந்த புறத்திணைகள் 12 இருக்குது. அந்த புறத்திணைகள் 12ஓட அர்த்தம் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் நொச்சி அப்படிங்கிறது என்னென்னா வலிமை நிலைநாட்டல் இருக்குது. இந்த நொச்சி அப்படிங்கிறது போரிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலையை வைத்து போரிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொச்சி திணை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தவறான ஒரு இணை. என்னென்னா நொச்சி. மற்றது அனைத்துமே சரியானது. வெட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆணிரை அப்படிங்கிறது பசுக்களை கவர்தல், அதை மீட்டு வர்றது கரந்தை. அதேமாதிரி வஞ்சித்திணைங்கிறது மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. நொச்சி என்பது தவறான ஒரு இது. அதுக்கப்புறம் ஓரிசை சீரில் முடியும் பாவினம் வெண்பா தான் பார்த்திங்கன்னா ஓரசை சீரில் முடியும் பாயினம். அடுத்து பரிந்துனன் முகமன் வளங்கள் இவ்வொன்பன் ஒழுக்கமும் வழிவிடும் பண்பே இவ்வடிகளில் வெளிப்படும் பண்பு விருந்தோம்பல் பற்றி கூறப்பட்ட இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலில். அடுத்தது பண்ணண்ணாம் பாடற் கேபின்றேல் கண்ணண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த திருக்குறளை பயின்று ஒரு மணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்தது பொறுத்துக. தமர் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். தமர் அப்படிங்கிறது உறவினர். அடுத்தது பணுவல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா நூல். பணுவல்ங்கிறது நூல். அதே மாதிரி தண்ணிய அப்படிங்கிறது குளிர்ந்த. இந்த தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சி. 3 சொல்லின்னு போட்டுட்டாங்கன்னா குளிர்ச்சி. அதனால் 4க்கு வந்து 2 அப்படிங்க. 4க்கு 2ங்கிறப்ப டைரெக்டாக 2வது ஆப்ஷனே நம்ம பார்த்தலாம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் 88வது கேள்வி. பூங்குழல் வந்தாள் அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை உருபு வந்து வேறொரு மறைந்து வந்து நமக்கு வந்து வேறொரு பொருளை தரது வந்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். ஏற்கனவே அன்மொழி தொகை பற்றி பார்த்துருப்போம். பூங்குழல் வந்தாள், பொற்கொடி வந்தாள் அப்படிங்கிறது அந்த பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழி தொகை. அடுத்து முற்றுப்பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சத்தொடர். முற்றுப்பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சத்தொடர் சரியான கூற்று. இதுக்கு சான்று வந்து பார்த்த படம்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பார்த்த அப்படிங்கிறப்ப தா பிரிக்கிறப்ப இத்து கூட்டல் ஆன்னு வரும். அது ஒரு பெயரச்ச
விகுதி. அதனால் இது ஒரு பெயரெச்ச தொடர். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வினைச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட சான்று தவறானது. அடுத்தது 90வது கேள்வி. முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்கன்றிருக்கு. இந்த முன்னிலை வினையை பொறுத்த வரைக்கும் வந்தீர். வந்தீர் அப்படிங்கிறது முன்னிலை தொடர் வினை. அடுத்து 91வது கேள்வி. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம டிஇடியில். இந்த அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, செப்பலோசை, இது 4 பற்றியும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அகவலோசை, அகவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொற்பொழிவாற்றுறது, அந்த மேடையில் வந்து ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்கிறது அகவலோசை. துள்ளலோசை அப்படின்னா துள்ளுறது. துள்ளுறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா தாழ்ந்து உயர்ந்து வருவது தான் துள்ளலோசை. தூங்கலோசை அப்படிங்கிறது தாழ்ந்தே வருவது. தாழ்ந்து உயர்ந்து ரெண்டுமே வருது துள்ளல். தாழ்ந்து குறைவாகவே வர்றது வந்து பார்த்திங்கன்னா தூங்கலோசை. செப்பலோசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவர் உரையாடுதல். செப்பல் அப்படிங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் 2. அதனால் இருவர் உரையாடுவது போல் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா செப்பலோசை. அப்போ இதுக்குண்டான விடை இ, 4வது ஆப்ஷன். அடுத்தது கட்டுரை படித்தான். இதில் தொடரில் உள்ள வேற்றுமை உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறவு மொத்தம் வேற்றுமை 8 வகைப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலுக்கும் கடைசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு கிடையாது. அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுரை படித்தான் அப்படிங்க ஐயாள்கு இன் அது கண் 6 இதுக்கு தான் பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்பு இருக்குது. முதலுக்கும் கடைசிக்கும் கிடையாது. 8ஆம் வேற்றுமையை வந்து வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம். எல்லாம் வேற்றுமை பற்றிய செய்திகள். அதனால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கட்டுரை படித்தான் அப்படிங்கிறது கட்டுரையை படித்தான் ஐ அப்படிங்கிறது வந்து இந்த வேற்றுமை உறுப்பானது இந்த தொடரில் இருக்குது. அதனால் இதில் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்பு 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ, கட்டுரையை படித்தான். அடுத்த 93வது கேள்வி. சந்திப்பிழையற்ற தொடர். சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அந்த போட்டித் தேர்வில் இத்து வரணும். அதேமாரி தேடி படித்தவரில் இப்பு வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான சரியான விடை முதல் விடை. இந்த வல்லினம் மிகும் இடங்களை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடையை கூறுகன்னு அப்படி இருக்குது. இதுக்கு 94வது கேள்வியில் திணை 3 சுழி நா வந்திருந்தது அப்படின்னா அது வந்து ஒழுக்கம். திணை 2 சுழி நா வந்திருந்ததுன்னா அது வந்து ஒரு சிறு தானியம் தான் திணைன்னு சொல்லுவோம். அடுத்து 95வது கேள்வி. 95வது கேள்வி. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. சரியானது. கூற்றானது அகத்திணை என்பது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை குறிப்பது அகத்திணை. கரெக்டானது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகத்திணைகள் 5 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. அது தவறான கூற்று. என்ன பார்த்திங்கன்னா அகத்திணை வந்து 7 வகைப்படும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதோடு சேர்த்து கைக்கிளை, அதுக்கப்புறம் பெருந்திணை, இது ரெண்டும் சேர்ந்து 7 வகைப்படும். அதனால் இது வந்து கூற்று சரி. 2வது கூற்றானது தவறு. அடுத்தது 96வது கேள்வி. அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும்போது எந்த புகையை சூடுவார்னா தும்பைப்பூ. தும்பைப்பூவை சூடி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்த்து போரிடுவாங்க. இது 96வது கேள்விக்கு உண்டான விடை. அடுத்து காளியர், கூவியர், கல்நொடை, ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகுருணர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர். இதில் பிட்டு விற்போர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியர். காளியர் அப்படிங்கிறது புட்டு விற்பவர். கூவியருங்கிறது அப்பம் விற்போர். அப்பம் விற்போர் வந்து கூவியர். பிட்டு விற்போர் வந்து காளியர். அடுத்து 98வது கேள்வி. பழமொழியை தமிழன்களால் நிறைவு செய்கின்றிருக்கு. நொறுங்கத்தின்றால் 100 வயது எல்லாத்துக்கும் தெரியும். 100 அப்படிங்கிறப்போ 2 0 வரணும். அப்போ 1 அப்படிங்கிறது கா நமக்கு தெரியும். ஏற்கனவே வந்து இந்த ஒவ்வொரு அரபு எண்ணுக்கும் தமிழ் எண்கள் நமக்கு தெரியும். அதனால் வந்து முதல் 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கா. அப்போ 1 0 0 0க்கு 0 தான் 0 தான் வரும். அப்போ 100 அப்படிங்கிறது 2 0. 100ங்கிறதுக்கு 1 வந்து பார்த்திங்கன்னா கா. அப்போ கா 0 0. அடுத்து 99வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பின் வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயரச்சம். கூட்டுநிலை பெயரச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2-3 வினைச்சொல் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கூட்டுநிலை பெயரச்சம். கேட்க வேண்டிய பாடல் அப்படிங்க கேட்க வேண்டிய 2 சேர்ந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 2க்கு மேற்பட்ட வினைச்சொற்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுநிலை பெயரச்சம். அதனால் இது கேட்க வேண்டிய பாடல். இந்த
வீடியோவோட கடைசி கொஷின் 100வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத இணை. பனையோலை ஏற்கனவே தெரியும். கரும்பு அதோட ஒரு உறுப்பு தான் பார்த்திங்கன்னா தோகை சொல்கிறோம். புளியோட உறுப்பை வந்து இலைன்னு சொல்கிறோம். அதேமாதிரி சோளத்தோடது தாள் கிடையாது. நெல்லுக்கு தான் உங்களுக்கு தாள் வரும். ஆனால் சோளம் வந்து தாள் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை சோளம் தாள். அதனால் இதுக்கு இந்த வீடியோவில் இருக்க ஒரு 50 கொஷினை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மற்ற கொஷினோட உங்களுக்கு மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நடக்கிற டிஇடி எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.